ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டீ கடை ஸ்பெஷல் கீரை வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக செய்கிற வடையை விட இந்த கீரை வடை ரொம்ப கிறிஸ்பாகவும் செம்ம டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீரை வடை பண்ணுறதுக்கு 1 கப் கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பையும் ஊற வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஊறினதும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. 2 பருப்பையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நம்ம வடை மாவுக்கு அரைக்கிற மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு கட்டு பாலக்கீரையை கழுவி நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பாலக்கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட எந்த கீரை இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அரைக்கீரை சிறுகீரை எது வேணாலும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கை நிறைய மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெகுலராக பண்ணுற வடையை விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தட்டின வடையை இதில் போட்டு பொரிச்சு எடுங்க. வடையை தட்டி எண்ணெயில் போட்டதும் உடனே திருப்பி விட வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விடுங்க, வேகட்டும். 1 நிமிஷம் கழித்து வடையை திருப்பி விடுங்க. ஹீட் பார்த்தீங்கன்னா ஹை டு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்க. திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. நடுவில் அப்பப்போ கலந்து கொடுங்க. நல்லா 2 பக்கமும் செவந்து பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா அடங்கினதும் எண்ணெயிலிருந்து வடையை எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம டீ கடை ஸ்பெஷல் கீரை வடை ரெடி. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இந்த சம்மர் லீவுக்கு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.